8/12/2025 பாக்கியதாரா PT 32க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். 2 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். பி போர்டில் 2 வந்திருக்கு. 2 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். 2 இங்கே வந்திருக்குது. ரிசல்ட்டு 925. 0 வந்துட்டு டி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? 9 மேலே போயிருக்குது. 0க்கு இந்த 0க்கு பதிலாக 5 கீழே வந்திருக்குது. 0வோ 5ஓ வரும்னு சொல்லியிருந்தோம். உள்ளார 5 வந்திருக்குது. சரிங்களா? 4 வச்சுருக்கோம். 4க்கு பவர் 9 அப்படியே வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வினிங் தான் சொல்லணும். ஆனால் பவரில் வந்திருக்குது. எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 25 52 25 மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் 89. இங்கே பார்த்தீங்கன்னா 52 அப்படியே வந்திருக்குது. இதுதான் ரிசல்ட்டு. அது அப்படியே வந்திருக்கு. அப்படியே எல்லாமே ரொட்டேட் ஆகி வந்திருக்குது. பவர்லேயும் வந்திருக்குது, ஃபுல் பவரும் வந்திருக்குது. ஆனால் அதுவும் திருப்பி வந்திருக்குது. 52 அப்படியே திருப்பி வந்திருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இங்கே வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கல பார்த்தீங்கன்னா இது மட்டும் பாக்ஸில் பிசி வின்னிங் வரும். இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பவர் ஆயிடுச்சு. இல்லைன்னா அப்படியே ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். 2ஆம் நம்பர் மட்டும் உள்ளே வந்திருக்குது. மீதி 2மே பவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வந்திருக்குது, 2 வந்திருக்குது. சரிங்களா? அதுதான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். 9ஆம் நம்பர் திரும்பவும் ஆட்டத்துக்குள்ளார வரும்னு வந்துருச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு பாக்கியதாரா கம்பெனி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 1 சப்போர்ட்டுக்கு 0. சரிங்களா? 0வோ 5ஓ திரும்பவும் நாளைக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. 3க்கு பவர் 8, 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5. சரிங்களா? போர்டில் நம்ம 5 கொடுக்கல. ஏன்னா 0 தான் வரணும். அதனால் நம்ம 5 கொடுக்கல, 0 கொடுத்துருக்குறோம். பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிறது பி போர்டில். போர்டு மாதிரி வந்தாலும் வரலாம். சரிங்களா? 5ஓ 0வோ நாளைக்கு ஆட்டத்துக்குள்ளார வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஓ 3ஓ வரணும். சரிங்களா? பி போர்டில் 2 0 இல்லைன்னா 2க்கு வரலன்னா 2க்கு பவர் 7ஆம் நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4 வரணும். சரிங்களா? இந்த 9 பாருங்கள், திரும்பவும் நாளைக்கும் உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்படியே நாளைக்கும் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். 9 எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 9 வரலன்னா 4ஆம் நம்பர் வருங்க. சரிங்களா? 9 வரலன்னா 4 வரும். 9 வந்தாலும் டபுள்ஸாக கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா 9 4 4 9 நாளைக்கு ஒரு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், டபுள்ஸ் வருதா பாருங்கள். என்னுடைய கணிப்பில் டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம். வந்தால் 3 0 7 9 அப்படி இல்லைன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரணும். சரிங்களா? அதுமாரி 2டியை பொறுத்த வரைக்கும் 91 96 68 29 82 35 61 94. ஆனால் 2 பவர் நம்பர் கிடச்சிருக்குது. ஒன்று பவரில் அடிக்கணும், இல்லைன்னா டைரெக்டாக டபுள்ஸ் அடிக்கணும். சரிங்களா? பாருங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 694 691 291 329 294 682 307 379 இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு 2 விதமாக அடிக்கலாம். 3 0 7ன்னு அடிக்கலாம், 357ன்னு அடிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இது வந்துட்டு 291 வரலாம், இல்லை 219ன்னு வரலாம். 91 19 இல்லைன்னா 96. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 96 19 91 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன் 9 திரும்பவும் உள்ளே வர மாதிரி இருக்கும். அப்படி சப்போஸ் 9 வரலன்னா 4 அந்த இடத்துக்கு வரும். 41 46 அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? பாருங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் பவர் ஆச்சுன்னா அந்த மாதிரி வருது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன் நான். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஜஸ்ட் என்னுடைய கணிப்பு மட்டும்தான். இதிலே நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு இன்றைக்கி என்ன வந்துச்சு, 5 வந்துருக்கு. 5 வச்சு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 3 நம்பர் கடைசி நம்மளுக்கு வின்னிங் தரக்கூடிய 3 நம்பரில் வந்துட்டு இந்த 3 நம்பருக்கு வந்து வரக்கூடிய நம்பர் 5 0 2 7 8 3. இது இல்லாமல் ஆட்டம் இருக்காது. இதிலேருந்து 2 நம்பரோ இல்லை 3 நம்பரோ கூட வரும். சரிங்களா? பாருங்கள். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கேசிங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.